சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திருமிகு MCR ரிக்சன் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு. MCR Pure Cotton Club. We have great pleasure in introducing ourselves as one of the leading textile brand in South India. MCR was started in the year 1997 by two brothers, MC Robin and MC Rixon at Erode. They are guided by Mr. M.A. Chaco and Srimati Eliama Chaco and the continuous support of their whole family. Over the years, MCR has developed into a reputable entity, providing various collection of quality fabrics in branded dhotis, white cotton shirts, color casual and formal shirts, linen shirts, silky shirts, more variety of cotton dhotis, wedding sets, innerwears, kids kurta and dhoti set. MCR Group has two other exclusive brands, Roshini, which has wide range of ladies products like churidar materials, leggings, kurtis, innerwears, set saris and set munda. Our other brand, Rixo, produce color casual and formal shirts, white shirts, dhotis, innerwears for men. We are proud to say that MCR is the first ISO certified company in dhoti industry. Padma Shri Bharat Lieutenant Colonel Mohanlal and Ilya Tilangam Prabhu are brand ambassadors for MCR. MCR brand is bestowed many awards for business excellence and commitment. MCR Cooperative Office and Warehouse is located at Erode and our production weaving unit is located at Trichankot. MCR has 25 exclusive showrooms all over Kerala and Tamil Nadu. Our dream is to open 100 standalone stores within the next 3 years. At MCR, our vision is to be the leader in cotton textile industry across India and provide quality products to our dear customers and continue to be the favorite brand of textiles for South Indians. வெண்மையால் உலகை ஆளுகிற MCR நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் MCR ரிக்சன் அவர்களை உங்கள் வளமான கரகோஷத்திற்கிடையே மேடைக்கு அழைக்கிறோம். வளமான கரகோஷத்திற்கிடையே. சாரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு என்னமோ இன்னும் பத்தாத ஃபீல் இருக்குது. அவ்வளோ விஷயம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னை தன் தந்தை வழி அறிமுகப்படுத்திக் கொள்கிற மனிதன் நிச்சயமாக நன்றி மறவாத ஒரு மனிதன். அவரை பற்றி சொல்லணும்னா, உடுப்பு போல் உள்ளம் வெள்ளை, வேட்டி உலகின் செல்லப்பிள்ளை. கேரளாவில் நம்பர் 1 நிச்சயமாக அடைவார்கள், இந்தியாவில் நம்பர் 1. உங்களது வளமான கரகோஷத்திற்கிடையே அண்ணன் ரிக்சன் அவர்களை பேச அழைக்கிறேன். வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டுருக்குறாங்க. அதில் சின்ன மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் எப்படின்னா, நல்லா வாழ்ந்து கீழே விழுந்து திரும்ப எந்திரிச்சு வந்த கதை தான் நான் சொல்ல போகிறேங்க. இது சொல்கிறது மூலமாக என்னுடைய கடந்த காலத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். 1956ங்க. அந்த டைமில் நம்ம அரசாங்கம் நில உச்ச வரம்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கிற நிலங்களை பறிமுதல் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தாத்தா ஒரு சின்ன ஜமீன் மாதிரிங்க. நிலங்கள் நிறையா இருந்தது. அந்த டைமில் நிலக்கிழார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமாக சொல்லுவாங்க. அந்த டைமில் கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணதில் தாத்தா இடமும் நிறையா பறிமுதல் பண்ணப்பட்டது. அப்படி இருந்துமே நிறைய இடங்கள் இருந்தது. அவங்களுக்கு ஒரு 11 குழந்தைங்க. அப்பா 10வது குழந்தை. செல்வ செழிப்போட எந்த சங்கடமும் கஷ்டமெல்லாம் தெரியாமல் ரொம்ப ஜாலியாக வளர்ந்துட்டு இருந்தார். சின்ன வயசுலேயே தாத்தா இறந்துட்டார். அதாவது அப்பாவுடைய அப்பா இறந்துட்டார். அப்பா 10வது குழந்தை. பணத்துடைய அருமை தெரியல, கஷ்டம் தெரியல, பணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த டைமில் அப்பாட்ட நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தால் ஈரோடுன்னு ஊர் இருக்குது. அங்கே விசைத்தறி மெதுவாக ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அந்த தொழில் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்கிறாங்க.
அப்பா வந்து அப்பாவுடைய அண்ணங்கிட்ட தம்பிகிட்ட அக்காட்டெல்லாம் கேட்குறாங்க. அவங்க பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. வேண்டாம், தெரியாத ஊர், தெரியாத தொழில், அனுபவம் இல்லை, நீ காசை விட்டுருவ, வேண்டாங்கிறாங்க. அப்பா அடம் பிடிச்சு கோவப்பட்டு அவருக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து திருப்பி வாங்குறாரு. வாங்கிட்டு அதில் கொஞ்சம் சொத்தை விற்றுட்டு ஈரோடு வராருங்க. அப்பா அம்மா கூட வராங்க. வந்து விசைத்தறி தொழில் ஆரம்பிக்கிறாங்க. பெரிய லெவலில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் நான் சொல்கிறது 1968 காலகட்டம். அந்த டைமில் தான் அண்ணன் பிறக்கிறாரு. அப்புறம் பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியல, அனுபவமெல்லாம் இல்லை, ஐடியா இல்லை. ஒரு 2-3 வருஷம் நடத்துகிறாரு, லாஸ் ஆகிடுறாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுறனால லாஸ் ஆகிட்டார். அப்புறம் என்ன பண்ணார், மறுபடியும் திரும்ப போய் மீதி உள்ள சொத்தெல்லாம் விற்று கொண்டு வந்து கார்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அடியாகுது. அப்புறம் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாரு, மர கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, மரத்தூள் கம்பெனி ஆரம்பிக்கிறார். எல்லாமே லாஸ் லாஸ் லாஸ். எல்லாம் முடிஞ்சதுங்க, 0 ஆயாச்சு. மறுபடியும் போய் கேட்குறப்ப பெரியப்பா, அத்தை, மாமா எல்லாம் சத்தம் போடுறாங்க. நான் அவ்வளோ தூரம் சொன்னேன், நீ கேட்கல, எல்லாம் அடிச்சுட்ட அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 வருஷத்தில் கம்ப்ளீட் 0 ஆயாச்சுங்க. சாப்பாடுக்கு வழி இல்லை, அரிசி வாங்க முடியல, ரொம்ப கஷ்டம். நான் வந்து 70 நான் பிறந்தேன். அண்ணன் வந்து 69, அண்ணன் 69 பிறந்தேன், நான் 70 பிறந்தேன். சின்ன வயசுலேயே வறுமையில் அப்படியே வாடுறோம். அந்த வறுமையை பார்த்து வளர்கிறோம். அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அப்பாட்ட வேலை செஞ்சவங்களாம் சின்னதாக ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பா அவங்ககிட்ட போய் வேலை கேட்குறாங்க. அவங்க ரொம்ப தயங்குறாங்க. முதலாளி, உங்களை முதலாளியாக பார்த்துட்டோம், எப்படி உங்களுக்கு நாங்கள் வேலை தர்றது, உங்களை தொழிலாளியாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே தயங்குறாங்க. அது நியாயம்தானே, நாமளாக இருந்தாலும் அப்படி தான் நினைப்போம். ஒரு முதலாளியை பார்த்து இப்படி தொழிலாளியாக நம்மளாலையும் பார்க்க முடியாது. அவங்க மேலே தப்பு இல்லை. அப்பா போராடும் போகிற எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஈரோடு பகுதியில் எல்லாத்துக்கும் அப்பா தெரியும். ஈரோட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி பள்ளிப்பாளையம், நாமக்கல் மாவட்டம். அங்கே வந்து அப்பா யாருக்கும் தெரியாது. அங்கே போய் கூலி வேலை செய்கிறாரு. அப்படி ஒரு முதலாளி கூலி தொழிலாளியாக மாறுறாரு. பின்னாடி தான் நாங்கள் யோசனை பார்த்தோம். நல்லா வாழ்ந்தவங்க, அதாவது ஒரு காரில் போகிறவங்க, சைக்கிளில் போகிற சூழ்நிலை, பைக்கில் போகிறவங்க நடந்து போகிற சூழ்நிலை, சைக்கிள் வாங்க முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் பெரும்பாலும் என்ன நடக்கும்னா, ஒன்று ஃபேமிலி விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் அப்பா வந்து சரி, என்னால் எல்லாம் போயிடுச்சு, இருந்தால் அந்த குழந்தைங்க எப்படியா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சால் இந்த 2 குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அப்பாவும் அம்மாவும் ஸ்ட்ராங்காக நின்றாங்க. அப்படியே போயிட்டுருக்கிறப்ப நாங்களும் ஸ்கூலில் படிக்கிறப்ப கொஞ்சம் நிறைய அவமானங்கள் சந்தித்தோம். ஏன்னா அவமானங்கள் சந்திக்கணும். அது மாதிரி ஸ்கூலில் போகிறப்ப நமக்கு வந்து கிழிஞ்ச ட்ரௌசர், அது வந்து தைச்சோம்னா அப்படி எல் டைப்பில் வருங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கூட படித்த பசங்களாம் போஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்ப வலியாக இருக்கும், ரொம்ப துடிப்போம். அது இல்லாமல் அந்த மதிய சாப்பாடு, இலவச சாப்பாடு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்லாமல் சிரமப்பட்டுருக்குறோம். எப்போ பார்த்தாலும் பழைய சோறு, சில சமயம் பழைய சோறு கிடைக்காது. அதனால் பழைய சோறு எப்போ கிடைச்சாலும் சந்தோஷம்தான். ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்கன்னா குழந்தைங்களாம் பயங்கர சந்தோஷப்படுவாங்க. வெக்கேஷன் வந்துடுச்சு, ஆத்தா வீட்டுக்கு போகிறோம், பாட்டி வீட்டுக்கு போகிறோம், மாமா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு. எங்களுக்கு அப்படியே பகிர்ந்து இருக்கும். ஐயோ, இனிமேல் மதிய சாப்பாடு கிடைக்காது, என்ன பண்ணுறது பயம் ஒன்று. 2வது பார்ட் டைம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஒன்று. ஏன்னா லீவு கிடைச்சா எனக்கு ரெஸ்ட் எடுத்ததே இல்லை. அந்த சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய சந்தோஷங்கள் எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த டைமில் அண்ணன் நாளில் வேலைக்கு போவோம், பார்ட் டைம் வேலைக்கு போவோம். இந்த வெல்டிங் பட்டா ரொம்ப கஷ்டமான அந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். அது மாதிரி இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய பில்டிங்கில் பெயிண்டிங் பண்ணுறப்ப நம்ம உப்பு காகிதம் போட்டு தேய்ச்சி கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சின்ன பசங்களை சேர்த்திக்குவாங்க. அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவோம். அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரி செஞ்ச அந்த பில்டிங்கெலாம் இப்பயும் பார்ப்போம். போகிறப்ப நிமிஷம் நின்று பார்ப்போம். அடிக்கடி யோசிப்போம், எப்படி வந்திருக்கிறோம், எங்கேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, நான் சொல்ல தயங்கிறது இல்லை. என்ன காரணம்னா, இது திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருந்தாலும் வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கை நடைமுறை, நம்ம நட்பு வட்டங்கள் எல்லாமே எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஓகே. கேரளாவில் பிரபலமான ஒரு பத்திரிக்கை மலையாள மனோரமான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 பத்திரிக்கை. செகண்ட் வந்து நம்ம ஊர் தினத்தந்தி பேப்பருங்க.
அந்த மலையாள மனோரமாவில் நம்மளை பற்றி இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க. அதாவது நம்ம எம்சிஆராக வளர்ந்து வர டைமில். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். அதாவது அந்த வறுமையான காலகட்டத்தில் நம்ம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறப்ப அம்மா சொல்லுவாங்க, சொந்தக்காரங்களாம் பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க இல்லையா, அப்போ லீவ் நாளில் ஒரு 2 நாள் போயிட்டு வாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. நாமளும் 2 நாள் அங்கேருந்து சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்டு வரலான்னு சொல்லி தான் போவோம். போகிறப்ப லைட்டு அவங்களுடைய முக பாவனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்தது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. வசதி இல்லைனாலும் அந்த ரத்தம் இருக்கும்ல நம்ம மனசில், அதனால் தெரிஞ்சுக்குவோம், சரி அவங்களுக்கு நம்ம வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் தங்க போன நாம் உடனே கிளம்ப பார்ப்போம். வந்து அம்மாட்ட சொல்லி அழுவோம், இப்படிலாம் அவமானப்படுத்தினாங்க அப்படின்லாம் சொல்லி அழுவோம். அம்மா வந்து ஆக்சுவலாக நமக்கு தைரியம் கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க, இந்த அவமானத்தெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் ரத்தத்தில் தேக்கி வைங்க, சரியான சமயத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆறுதல் சொல்லுவாங்க. பட் அப்போ நமக்கு புரியல, ஏதோ அம்மா சொல்கிறாங்க சரி படிக்க பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதில் நாங்கள் கடந்து போயிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த கோயம்புத்தூர் போகிறப்ப லட்சுமி மில் வருங்க, லெஃப்ட் சைடில் வரும், போகிறப்ப பார்க்கலாம். வந்து அம்மா எங்கள் 2 பேர்த்து எழுப்பிடுவாங்க, பாரு இந்த மில்லு பாரு, இந்த மாதிரி நம்ம ஃபேக்ட்ரி கட்டுவோம் அப்படிங்குவாங்க. நாங்கள் பார்த்து எங்களுக்கு கோவம் தான் வரும், ஆனால் ஏமா 3 நேரம் சாப்பிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பசி எடுக்கிறப்ப நான் கொஞ்சம் பசி தாங்க மாட்டேன். அந்த டைமில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஈரத்துணி எடுத்து அடி வயிற்றில் இறுக்கமாக கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் பசிக்காது, நல்ல தூக்கம் வரும். இந்த மாதிரி நிறைய அனுபவம் நடந்திருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் அம்மா வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கட்டு, இந்த மாதிரி கட்டு அப்படிங்கிறப்ப நமக்கு அது எப்படி புரியல, அது ஏமா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். பட் அந்த அம்மா வந்து அப்பயே கனவு கண்டிருக்காங்க, இந்த பசங்க மேலே வருவாங்க வருவாங்க அப்படின்ட்டு திரும்ப திரும்ப மைண்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. சின்ன வயசில் நான் படிச்சிருக்கிறேன், அது டீட்டெயில் எனக்கு இன்னும் கிடைக்கல. சத்ரபதி சிவாஜிக்கு வந்து அவங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்டுறப்ப சொல்லி சொல்லி வளர்த்துமாம்மா, நீ பெரிய ஆளாயிருவ, நிறைய நாடுகளை நீ பிடிப்ப, பெரிய சக்கரவர்த்தியாக மாறுவ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுக்குறப்ப சொல்லி சொல்லி வளர்த்துமா. அதே மாதிரி எங்கள் அம்மா எங்கள் 2 பேர்த்துக்கும் சொல்லி சொல்லி வளர்த்துனாங்க. பட் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வாய்ப்பே இல்லை. நாங்கள் என்ன நினச்சோம்னா சான்ஸ் இல்லை, எங்கேயோ ஒரு வேலைக்கு போயிட்டு 3 நேரம் சாப்பாடு கிடச்சா போதும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி டைமில் இன்னொன்று வேறு சொல்லுவாங்க, நீங்கள் பெரிய ஒரு கம்பெனியாக மாறுவீங்க, அப்போ நீங்கள் எப்படி பண்ணணும், பிஸ்னஸ் எப்படி நடத்தணும்னு சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. அப்போ அம்மா நாங்கள் ஒரு மாதிரியாக பார்ப்போம். அந்த காலத்து SLC அப்போ அது பெரிய விஷயந்தான், இந்த அம்மாவுக்குள்ள என்ன தெரியும்னு சொல்லி நம்ம இயல்பாக இப்போயே நம்ம எல்லாருமே நினைக்கிறது தானே, அப்படி நாங்களும் அந்த மாதிரி தான் நினச்சோம். நாங்கள் அண்ணன் ஒன்று, நான் ஒன்று, 2 பசங்க. அண்ணன் பேர் வந்து MC ராபின், என்னுடைய பேர் வந்து MC ரிக்ஷன், அதுதான் MCR. 2 பேருமே பரஸ்பரம் தெரிஞ்சுக்காமல் சைன் வந்து MCR தான் சைன் வந்துட்டுருக்கும். சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சைன் போட்டுட்ருப்போம். நிறுவனம் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு, சின்னதாக, ரொம்ப சின்னதாக, ஒரு 224 ஸ்கொயர் ஃபீட்டு. அப்போ பேசுகிறோம் என்ன பிராண்டு வைக்கலாம், என்ன பேர் வைக்கலாம்னு மண்டையை போட்டு உடச்சிக்கிறோம். கடைசியில் நம்ம 2 பேர் பேருமே வருதில்லை, கையெழுத்து அப்படி தானே போடுறோம், MCR வைக்கலாமான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறோம். சின்ன லெவல் அப்படியே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கேரளா தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ப்ராடக்ட்லாம் வாங்கி கேரளா சப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நம்ம மோகன்லால் சார் வந்து நமக்கு அறிமுகம் ஆகிறார். அவர் ஒரு தடவை வந்து நம்ம கதை வந்து உட்காந்து ஒரு 2 hours பொறுமையாக கேட்டார். கேட்டுட்டு சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய படத்திலலாம் உங்கள் போர்டு வச்சு நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் அதான் சொன்னார், உங்கள் அப்பா நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சொத்து இருந்து எல்லாம் போய் ஜீரோவாகி கூலி வேலை செஞ்சு உங்களை மேலே கொண்டு வந்துட்டுருக்காரு, உங்கள் அப்பா அம்மா மறந்துடாதீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பார். அது மாதிரி நாங்கள் சொன்னோம், இல்லை சார் சினிமா படத்தில் எங்கள் போர்டு வச்சோம்னா ப்ரொடியூசர் விட மாட்டாங்க சார் அப்படின்னோம். இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எல்லாத்தையும் ப்ரொடியூசரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், டைரக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டார். நாங்கள் இருந்தோம், எங்கள் முன்னாடி தான் சொன்னார். அப்புறம் அவரே பிராண்ட் அம்பாசடர் ஆனார் அவரே. அது வந்து கேரளாவை ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. ஒரு கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லால், அதாவது இங்கே ரஜினிகாந்த் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, அவரை வந்து MCR பிராண்ட் அம்பாசடர் போகிற அளவுக்கு MCR வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் பயங்கர கேள்வி இது. அப்போ நம்ம கதை போகிற கேள்விப்பட்டார். எங்களது கூட்டு குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் அண்ணி, அண்ணனுக்கு 3 பொண்ணுங்க, நான் என் மனைவி, எனக்கு 2 பசங்க, மொத்தம் 11 பேர் சேர்ந்து கூட்டு குடும்பம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்பா தவறினார். அந்த பாதிப்புலேருந்து மெதுவாக மீண்டு வந்துட்டுருக்குறோம்.
அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த கூட்டு குடும்பத்துடைய ஒரு சந்தோஷங்கள், ஜாலி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அடிக்கடி சொல்கிற விஷயம்தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர்த்துக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, அப்படியே வீட்டுக்கு போனாலும் தூக்கம் வர்றதில்லை. இது நிறைய பேர் சொல்கிற விஷயம். அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நான் பின்னாடி சொல்ல வரேன். அப்புறம் நம்ம ஆரம்பித்த கடை வந்து சைஸு 220 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அப்புறம் அப்படியே மோகன்லால் லிங்க் கிடைக்குது. மலையாள மனோரமா பத்திரிக்கைக்காரங்க வந்து நம்மளை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப ஹார்டாக சொல்கிறோம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம். இப்போ அந்தளவுக்கு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப மோட் ஆஃப் பண்ணக்கூட லைட்டாக சொல்லிட்டு போகிறேன். அது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த பத்திரிக்கைக்காரன் கேட்டாங்க, சார் அது அப்படியே போட்டுக்கலாமா, ஏதாவது மறுபடியும் நீங்கள் மான நஷ்ட வழக்கு அப்படி எதுவும் கேட்டக்கூடாதுங்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் அப்படியே போடுங்க, ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மேலே வரவங்க நிறைய இருக்கிறாங்க, ஆனால் நல்லா வாழ்ந்தவங்க கஷ்டப்பட்டு இனிமேல் திரும்ப மேலே வர முடியாதுன்னு அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பாடமாக அமையணும். அதனால் ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கீழே இருந்தவங்க எப்படியாவது அடித்து மேலே வந்துடுவாங்க, ஆனால் நல்லா வாழ்ந்தவங்க கீழே விழுந்தாங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப கம்மி, சான்ஸ் கம்மி. ஏன்னா அவ்வளோ அவமானப்படுத்துவாங்க. அப்படி இருந்தீங்க என்ன ஆட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி சொல்லி நம்ம மனசை காயப்படுத்தி திரும்ப மேலே வர முடியாத மாதிரி தான் பண்ணுவாங்க. இல்லைன்னா நல்லா வாழ்ந்தவங்களுக்கு வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் மேலே திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு மனசுக்கு தைரியம் இருக்காது. நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அது இயல்பு தான், எல்லாத்துக்கும் இயல்பு தான். பட் அப்பா அந்த மாதிரி வந்தனால அப்பா என்ன சொன்னார்னா, இனிமேல் நம்ம ஒரு காலம் மேலே வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பூரா இந்த கதை ஒரு பாடமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அப்பா இது சொன்னார். மனோரமாவில், மலர் மனோரமாவில் சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் ஒரு 1/4 பேஜ் வந்துச்சுன்னா எம்சிஆர் எங்கேயோ போயிருங்க. 1/4 பேஜுங்க. அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, சார் நாங்கள் எடிட் பண்ணி பார்க்குறோம், அத்தனையும் உங்கள் குடும்பம், உங்கள் கூட்டு குடும்பம், உங்கள் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற மேட்ரு, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எப்படி ஏறி வந்தீங்க, எப்படி என்னென்ன இன்னோவேஷன் பண்ணிட்டீங்க, என்னென்ன மாற்றி யோசிச்சிங்க, இதெல்லாம் நாங்கள் எடிட் பண்ணவே முடியல சார், நாங்கள் ஒரு 1/2 பேஜ் போடலான்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எனக்கு அண்ணனுக்கும் அவ்வளோ சந்தோஷம். 1/2 பேஜ் இந்தியாவில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய பேப்பரில் நம்மளை பற்றி 1/2 பேஜா ஷாக் ஆகிட்டோம். எங்களால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷம். அப்புறம் அடுத்த நாள் காலையில் கூப்பிட்றாங்க, சார் எங்களால் முடியல, ஒரு 1.25 பேஜ் போடுறேன்றாங்க. அது மாதிரி மலையாள மனோரமா சரித்திரத்திலேயே 1.25 பேஜ் எம்சிஆர் தான் போட்டாங்க. இன்னும் அந்த சாதனை யாருக்கும் கிடைக்கல, நம்ம தான் ஃபஸ்ட்டு, என்ன கடைசி. அதே மாதிரி ஆனந்த விகடலையும் நம்மளை பற்றி வந்தப்போ நம்ம சீனிவாசன் சார் அதை கூப்பிட்டு சொன்னார், தம்பி நாங்கள் எடிட் பண்ணவே முடியாது தம்பி அப்படின்னாரு. அந்த புக்கில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் பண்ணியுமே எடிட் பண்ண முடியாமல் 2 பேஜுக்கு மேலே எந்த ஸ்டோரியும் போட்டதுலேன்னு சொன்னாங்க. கடைசி அவங்களும் முதல்ல 5 பேஜ் ஃபஸ்ட் டைம் நம்ம எம்சிஆருக்காக போட்டாங்க. இது பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் அப்படி நினைக்கல, இது பெருமையாக நினைக்கல, ஒரு சந்தோஷம்தான். பட் வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு மெசேஜ் அதில் ஃபீல் பண்ணாங்க. அதாவது வாழ்ந்து கெட்ட குடும்பத்துக்கு திரும்பி மேலே வரக்கு இது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக அப்படி நினச்சி தான் அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் ஏதோ நம்ம மேலே ஒரு பிரியம், ஒரு பிளஸ்ஸிங்கு. இப்போ வரதராஜன் சார் இங்கே கூப்பிட்டார்ல, கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் பேசுகிறேன். டீ டைமில் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கருணையாக, அன்பாக, கனிவாக தேடி வந்து பேசுகிறீங்க. மதுரை மக்களை பற்றி நிறைய கேள்விப்படுவோம், ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படின்ட்டு, ரொம்ப கோபக்காரங்க அப்படின்ட்டு. ஆனால் பாசமானவங்கிறது இப்போ நிரூபிச்சிட்டிங்க, நான் இப்போ பார்த்தேன். நான் ஏன்னா தேடி வந்து பேசுகிறது ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாம் தேடி வந்து பேசுகிறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் தேடி வரலைன்னா நான் தேடி வர தயாராக இருந்தேன், அதுக்கு நீங்கள் வாய்ப்பு தரல, நீங்களே எல்லாம் தேடி வந்து பேசுனீங்க. அப்புறம் மறுபடியும் பாயிண்ட்டுக்கு வர எதுக்காக இது மாறி மாறி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு மூட் ஆஃப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். மறுபடியும் திரும்ப வரோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகி மெதுவாக போயிட்டுருக்குது. மனோரமாவில் வந்ததுக்கப்புறம் அப்படியே எம்சிஆர் பற்றி பயங்கரமான பிளாஸ்ட் கேரளா போகிறார். எல்லோரும் எம்சிஆருக்கு இவ்வளோ ஸ்டோரி, இவ்வளோ பெரிய கடுமையான ஸ்டோரியாக நல்லா ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப சங்கடமாக இருக்கிறாங்க. எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய பேர் நேரில் ஈரோடு தேடி வராங்க, நம்மளை சந்திக்கணும்னு சொல்லி தேடி வராங்க. பெரிய வைரல் ஆகிடுச்சு அந்த காலகட்டத்திலேயே அது. அதுக்கப்புறம் மற்ற பேப்பரில் வரிசையாக வராங்க, மாதృభூமி, இப்படி ஒவ்வொரு பேப்பரை வந்து நம்மளுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நம்ம அதை பற்றி பேசுகிறோம், அது பயங்கரமாக வைரல் ஆகுது. அப்புறம் பார்த்தா கேரளா மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் எம்சிஆர் என்னது அப்படிங்கிற மாதிரி அங்கே பதிஞ்சு போச்சு. ரெண்டாவது, இதெல்லாம் பார்த்து இவங்க திரும்ப வரணும் அப்படிங்கிறது அவங்க பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனை, எம்சிஆர் திரும்ப மேலே வரணுங்கிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கதைகள் அவங்க மனசில் ஏறிச்சுங்க. அது யதார்த்தமாக இருந்தங்காட்டி ஏறிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா மனோரமாவில் நிறைய அங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுடைய வெற்றி கதைகள் தான் வரும். வெற்றி கதைகள் நிறையா படித்து இவங்களுக்கு வந்து போர் அடித்து போயிருந்தது. அந்த டைம் நம்ம மாதிரி ஒரு கண்ணீர் கதைகள் கேட்டோன்னே அந்த யதார்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சுது. அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்களுக்கு. அப்புறம் எப்படியே போயிட்டுருக்குது. இந்த டைமில் அம்மா சொல்கிறாங்க, நாம் ஒரு பெரிய பிராண்டாக பண்ணணும், நம்ம கம்பெனியை பெரிய கம்பெனியாக மாறணும் அப்படின்னு அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அம்மா இப்போ தான் நம்ம வரலாம், மெதுவாக வரலாமா அப்படிங்குவோம். அப்போ அம்மா சொன்னாங்க, இல்லைடா நம்ம பிராண்டாக மாறிடுவோம். ஏன் அதை அடிக்கடி அவசரமாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஒரு வேளை நீங்கள் மேலே வர்றப்ப நான் உயிரோடு இல்லைன்னா அதுக்காக உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்கிறேன், அது மாதிரி மட்டும் எனக்கு கடைப்பிடிச்சி பாருங்கள். ஒரு வேளை எனக்கு படிப்பு கம்மியாக இருந்தாலும் இது சக்ஸஸ் ஆனாலும் ஆகும் அப்படின்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னும். அப்போ சொல்கிறாங்க, அம்மா பிராண்டுனாவே கொள்ள லாபம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது, உண்மையும் கூட தான் அது. நீங்கள் அந்த தப்பை பண்ணக்கூடாது. நீங்கள் பிராண்டட் கம்பெனியை உருமாறிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய என்னென்னா, குவாலிட்டியில் பிராண்டு கூட போட்டி போடுங்க, தப்பே இல்லை. ஆனால் லாபத்தில் சாதாரண ப்ராடக்ட் கூட போட்டி போடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் ஒரு பாடமாக எடுத்து கொடுத்தாங்க. அந்த பாலிசியை கடைப்பிடிச்சு தான் கேரளாவில் வந்து நம்ம வந்து இன்னுமே ஒரு முதலிடத்துல, சார் சொன்ன மாதிரி முதலிடத்தில் இருக்கிறோம். பெரிய பெரிய நம்மளை விட பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி நிறையா இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அங்கே அந்த மாதிரி நிறைய விளம்பரம் கொடுத்து நிறையா என்ன பண்ணியுமே அங்கே ஒன்றும் அசைக்க முடியல. என்ன ரீசன்னா, எம்சிஆர் பிராண்ட் அம்பாசிடர் மோகன்லால் இருந்தாலும் சரி, பிரபு சார் இருந்தாலும் சரி, சத்குமார் இருந்தாலும் சரி, நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம ரேட் ஏற்றவே இல்லைங்க. விளம்பரம் வந்து நீங்கள் மற்ற பிராண்டோட உங்கள் விளம்பரம் கம்மின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கேட்குறவங்கன்னு சொல்லி புரிய வைப்பேன். விளம்பரம் வந்து யாரும் வீட்டு காசுலேருந்து கொண்டு வந்து பண்ணுறது இல்லைங்க. நம்ம விளம்பரம் பண்ணணும், நாமளும் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே தெளித்த மாதிரி பண்ணுறோம். அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த விளம்பர காசு அந்த ப்ராடக்ட் மேலே தான் வைக்க போகிறாங்க. அதுதானே, யாரும் வீட்டு காசு எடுத்து வைக்க போகிறதில்ல. நம்ம ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப தெவிட்டுற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணுறதில்ல. அங்கெங்கேயும் எம்சிஆர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று, நாம் விளம்பரம் பண்ணுறது ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, குவாலிட்டி நல்லா இருக்குது, ரேட்டு கம்மியாக இருக்குது, நம்ம கத்தியை சொல்ல முடியும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடர் அவங்க சொன்னாங்கன்னா, அதாவது நல்ல சமுதாயத்தை நல்ல லெவலில் இருக்கிறவங்க அது சொல்கிறப்ப அந்த உண்மை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு விளம்பரம் தேவைப்படும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் இல்லை, அவசரம். எப்படியாவது அவங்க மனசில் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ப்ராஃபிட்டு கம்மி வச்சும் ஜெயிக்க முடியுங்கிறது நாம் உதாரணமாக காமிச்சிருக்கிறோம். ஜெயிக்க முடியும்னா ஜெயிச்சிட்ருக்கிறோம். அது வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துன்னு அண்ணனுக்கு நானும் வெறியாக செயல்படுறோம். அதாவது இந்த தலைமுறை என்ன நினைக்கிறாங்கன்னா, கார்ப்பரேட் கம்பெனினா லாபம் அதிகமாக வைக்கணும், அதிகமாக வச்சா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஜெயிச்சு காமிச்சிட்ருக்குறாங்க. அதை பார்த்து இவங்க வந்து தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சின்ன லாபம் வச்சு ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு நாம் உதாரணம் காமிக்கிறோம். சின்ன லாபத்தில் குவாலிட்டி நல்லா வச்சு ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி பண்ணுனா கொஞ்சம் லேட்டாகும், அதுக்கப்புறம் நம்ம தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. இன்றைக்குமே கேரள மக்களாகட்டும் தமிழக மக்களாகட்டும் எம்சிஆர்னா அவங்க மனசில் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்கிறாங்க. வாங்கினா இவங்க வயிற்று நல்லாயிருக்கும், பழுப்பு ஆகாது. அது என்னென்னா நாங்களே யோசிக்கிறோம். அண்ணன் நானும் ஒரு இடத்துல ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு போகிறப்ப அங்கே ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவங்களோட நம்மளுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்க்க நினைப்போம். அப்போ நாம் ஏன் நம்ம வயிற்று ஏன் நம்ம அந்த மாதிரி நல்லா கொண்டு வரலாம்? வயிற்று எல்லா வயிற்றை விட நம்ம வயிற்று நல்லா இருக்கணும், பழுப்பு ஆகக்கூடாது. எல்லாத்துக்கும் அந்த சங்கடம் இருக்குது. ஒயிட் சட்டை வேஷ்டி ஆகட்டும் கொஞ்ச நாள் பழுப்பாயிருது. நமது பழுப்பு ஆகக்கூடாது. அதுக்கு தான் 3SQ டெக்னாலஜி சொல்லி கண்டுபிடிச்சு அது வந்து பெரிய லெவலில் கேரளாவாகட்டும் தமிழ்நாடு ஆகட்டும் நல்லபடியாக கொண்டு போயிடுச்சு. அப்புறம் கேரளாவில் வந்து நம்ம தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயங்க. கேரளாவில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேரளாவில் ஜெயிச்சிட்டா இந்தியாவில் எங்கே வேணால் ஜெயிக்க முடியும். தமிழக மக்கள் எப்படின்னா ஒரு கருணையான ஒரு அன்பான ஒரு கனிவான மனசு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், விளம்பரம் தேவையில்லைங்க. எங்கேயோ கொண்டு போய் உச்சாணி கொம்பல் வச்சுருவாங்க. அந்த மாதிரி உச்சாணி கொம்பல் வைக்கப்பட்ட பிராண்டில் இருந்து வந்து தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இது பிஸ்னஸ், இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் தெரிஞ்சு மறந்து போன விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் நான். அப்புறம் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி குவாலிட்டி இப்படி முக்கியத்துவம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்படி பண்ணி தான் நம்ம வந்து கேரளாவில் நல்லபடியாக வந்திருக்கிறோம். அதே ஃபார்முலா தமிழ்நாடுக்கு யூஸ் பண்ணோம். அதுவும் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அது தமிழ்நாடு பூரா மூளை முடுக்க எல்லா இடத்துலையும் போய் நான் மார்க்கெட்டிங் பண்ணினேன். அப்படி தான் நான் வரதராஜன் சாரை சந்தித்தேன். நான் ஆதிகால தலங்கார மாளிகைன்னு சொல்லி பொன்னமராவதியில் ஒரு கடைங்க. அவங்களுக்கு இப்போ புதுக்கோட்டையிலையும் கடை இருக்குது. இந்த மாதிரி அங்கே மணிகண்டன் சார் இருந்தார். அவர்கிட்ட பேசுகிறப்ப தான் சாரையும் மீட் பண்ணேன் நான். அவர்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்டை பற்றி பொறுமையாக ஒவ்வொரு இடத்துலையும் தெளிவாக நானே போய் ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் பேசினேன்.
அது மாதிரி தமிழ்நாடு மூலை முடுக்க எல்லா இடத்துலையும் போய் பேசினேன். அந்த மாதிரி போய் பேசுகிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மார்க்கெட்டிங் டீமு போய் பேசி ஒரு 10 வருஷம் ஆகிற டெவலப்மெண்ட்டு நம்ம எம்டியோ இல்லை சேர்மனோ டைரெக்டாக போய் பேசுகிறப்ப அந்த இது ஸ்பீடாக கிடச்சிரும். ரெண்டாவது, எனக்கு இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைங்க. ஒரு துணிக்கடை, மதுரையில் பிறந்து வளர்ந்தவங்க, நான் ஈரோட்டில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், என்ன ரத்த பந்தம்? நம்ம ப்ராடக்ட் வாங்கி விற்று அந்த காசு தராங்க. அந்த காசில் தான் நம்ம நூல் வாங்குகிறோம், கூலி கொடுக்குறோம், சம்பளம் எடுத்துக்கிறோம், அரிசி வாங்குகிறோம். அரிசி வாங்க காரணமானவங்க யாராக இருந்தாலும் சாமி மாதிரின்னு. அது மாதிரி இவங்களும் சாமி மாதிரி தானே. ரொம்ப யோசித்தோம்னா நம்ம பையரும் சரி, சப்ளையரும் சரி, நம்ம ஸ்டாஃபையும் சரி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே சிலுக்கும். அப்படியே நான் இதெல்லாம் சொல்லுவேன், எம்சிஆர் விலை கம்மியாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு ஜனங்க வாங்க ரெடி. பட் அந்த மாதிரி கடையில் நம்ம ப்ராடக்ட் இருக்கணும் இல்லையா, அதுக்கு இவங்கள மனசு வச்சா தானே முடியும். அதனால தான் எப்பயுமே நான் கொண்டாடுறது என்னென்னா, நம்மளும் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எல்லாமே நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணிட முடியாது, எல்லாமே பண்ணிட முடியாது. அப்போ நம்ம கூட நிறைய ப்ரொடியூசர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஸ்டாஃபு, அப்புறம் நம்ம பையர்ஸ், இவங்க 3 பேர் இல்லைன்னா நம்ம இல்லைங்கிறது நல்லாவே உணர்ந்துட்டோம். இப்போது நான் சில பாட்டிகிட்டே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப பர்சனலாக பேசுகிறப்ப சொல்வேன், சார் உண்மையாலுமே நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் எனக்கு சாமி மாதிரி தெரியுறீங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம அரிசி வாங்குற காரணமானவங்க யாராக இருந்தாலும் சாமி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசனை பார்த்தா உங்களுக்கு எனக்கு எந்த பந்தம் கிடையாது. என் ப்ராடக்ட் விற்று நீங்கள் தர காசில் தான் அரிசி வாங்குகிறோம். அது காரணம் நீங்கள் தானே, அப்போ நீங்கள் எனக்கு சாமி தானே அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க துட்டிச்சு போயிடுவாங்க. சார் ரொம்ப பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க அப்படிங்குவோம். இல்லை நிஜமாக தான் சொல்கிறேன், அது மாதிரி உங்களுக்கும் சாமி இருக்காங்க அப்படிங்குவாங்க. ஏன் எப்படி அப்படிங்குவாங்க. அதாவது உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்க வராங்கள ஜனங்க, அவங்க தர்ற காசில் நீங்கள் எங்களுக்கு தரீங்க. அப்போ உங்களுக்கு சாமி யார்? உங்கள் கன்சியூமர். எனக்கு நீங்கள் சாமி, உங்களுக்கு உங்கள்கிட்ட வாங்க வர கன்சியூமர் சாமி. இதில் என்ன ஒரு நீங்கள் என்னை விட கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்ல வரேன்னா, நான் சாமியை என்னுடைய சாமியை தரிசனம் பண்ணோம்னா, உதாரணத்துக்கு மதுரை எடுத்துக்கலாமே. மதுரையில் சாமி எனக்கு யார் 4-5 பாட்டி சொன்னேன் இல்லையா, அவங்கள தரிசனம் பண்ணணும்னா நான் ஈரோட்டிலேருந்து மதுரைக்கு வரணும். என்னுடைய சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஈரோட்டிலேருந்து மதுரைக்கு வரணும். ஆனால் இவங்களுக்கு பாருங்கள், சாமி நேரில் தேடி பணத்தை கொடுத்து ஆனால் இதெல்லாமே நம்ம நாளடைவில் இதெல்லாம் சந்திக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். யோசிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இவங்களெல்லாம் நம்ம லவ் பண்ண தோணும். நமக்கு என்னடா இப்போ யாரா அவங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ரொம்ப பெரிய விஷயங்க நம்மளை சுற்றி நடக்குது. உடனே அவங்க சொன்னாங்க, சார் அப்படியே நம்ம சேல்ஸ்மேன் சேல்ஸ் கேர்ள்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க உடனே அவங்க டக்குனு ஒரு டீமை கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அப்போ நான் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன். அதாவது இப்போ என்னுடைய சாமி உங்கள் முதலாளி, இதை சொன்னேன், இந்த பாயிண்ட் சொன்னேன். என்னுடைய சாமி உங்கள் முதலாளி, உங்கள் முதலாளியை தரிசனம் பண்ணுறதுக்கு நான் ஈரோட்டிலேருந்து வர வேண்டியதாக இருக்குது. பட் நீங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரெகுலராக டெய்லி கடைக்கு வரோம், வியாபாரம் பண்ணுறோம், திரும்பி போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைம்மா, இப்போ என்ன நம்பி ஒரு 1500 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி லூயிஸ் பிலிப், அலன்சோலி, ஜீரோ கம்பெனி, எத்தனையோ கம்பெனி இருக்குது. அப்போ எத்தனை ஆக்சுவலாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருப்பாங்க மொத்தத்தில். அவங்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு போகிற வேலை செய்கிறமா? நீ சாதாரணமாக சேல்ஸ் கேர்ளு இல்லை சேல்ஸ் பாயின்னு சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. எங்கள் மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், லட்சக்கணக்கான குடும்பங்கள் பிழைக்கிறதுக்கு நீங்களாம் காரணமாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எங்களுக்கு சாமி தான். அதனால் முதலாளியும் சாமி தான், எங்கள் ப்ராடக்ட் விட்டு தர நீயும் சாமி தாம்மா. அதே மாதிரி உங்களுக்கு சாமி யாருன்னா, உங்கள்கிட்ட துணிமணி வாங்க வராங்கள அவங்க சாமி. அதனால் அவங்க பல வடிவத்தில் வருவாங்க. குறை சொல்கிறதுக்காகவே சில சாமிகள் வரும். அந்த சாமிகளும் குறை சொல்கிறப்ப, உங்கள்கிட்ட கோவப்படுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும், சாதாரணமாக வரும். ஆனால் அப்படியே மனசில் நினச்சிங்க, இவங்கனால தான் நம்ம அரிசி வாங்குகிறோம், இந்த சாமினால தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம், நிறைய குடும்பங்களுக்கு சோறு போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம், இந்த சாமினால தானே அப்படின்னு நினச்சிங்கனாவே அவங்க மேலே உங்களுக்கு கோவம் வராது, அவங்க மேலே அன்பு வரும், ஒரு பொறுமை வரும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா ஆக்சுவலாக இது நான் அனுபவிச்சது தான், இது நான் படித்ததெல்லாம் இல்லை, நான் அதை அனுபவிக்கிறேன், நான் உணர்றேன். அதாவது உண்மையாலுமே கூட்டு குடும்பம் இருந்துச்சுன்னா, இப்போ சில கூட்டு குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டு குடும்பமாக வாழ வழி இல்லாமல் இருக்கும். பட் ஒரு ஃபேமிலி இங்கே இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி சென்னை ஐடி கம்பெனி இருப்பாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களாம் ஒரே பிஸ்னஸாக இருக்கிறனால ஒரே கூட்டு குடும்பம் தான். அண்ணனுக்கு 3 பொண்ணுங்க சொன்னேன், அவங்க எப்பயுமே என் கூட எப்பயுமே இருப்பாங்க. எங்கிட்ட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. என்னுடைய 2 பசங்க அண்ணங்கிட்ட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி.
அது இல்லாமல் அம்மா அப்பா டெய்லி கம்பெனிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்பா இறக்குற வரைக்கும் கம்பெனிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டாஃப்லாம் வர பஸ்லேருந்து அப்பா அம்மா 2 பேர் வருவாங்க. காரில் வர மாட்டாங்க. அவங்களோட வந்து சிரித்து தமாஸ்லாம் பண்ணி அவங்களோட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு. அது ஏன் சொல்ல வரேன்னா, என்னுடைய ஒரு பெரிய எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், எங்கள் ஃபேமிலி கிடைச்ச ஆசீர்வாதம் என்னென்னா, நம்ம ஸ்டாஃப் யாருமே நம்மளை முதலாளி, சேர்மன், எம்டி அந்த மாதிரிலாம் யாரும் கூப்பிட்றது இல்லைங்க. சின்னண்ணன், பெரியண்ணன், சின்னண்ணி, பெரியண்ணி, மம்மி, டாடி இப்படி தான் கூப்பிடுவாங்க. இது நம்மளும் சொல்லித்தரலைங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்படி அமைஞ்சிருச்சுங்க. நாமளும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணல. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை நல்லாவே தெரியுது. நம்ம சப்ளையர்ஸ் இல்லைன்னா ப்ரொடியூசர்ஸ் இல்லையா நம்ம இல்லை, நம்ம ஸ்டாஃப் இல்லையும் நாம் இல்லை, நம்ம பையர்ஸ் இல்லையும் நாம் இல்லை. அதனால் கிட்டத்தட்ட மைண்டில் நம்ம செட் பண்ணிக்கிறோம், இவங்களாம் நமக்கு ஒரு பார்ட்னர்ஸ் மாதிரி. அப்படி நினச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். அது மாதிரி அவங்களுக்கு நான் அடிக்கடி மீட்டிங்கில் சொல்கிறது தான், சில நிறுவனங்களில் எம்டி நீங்கள் பார்க்க முடியாது, சேர்மனை பார்க்க முடியாது, ஜிஎம்மை பார்க்க முடியாது, மேனேஜரை பார்க்க முடியாது, மேக்ஸிமம் நீங்கள் சூப்பர்வைசரை பார்க்க முடியும். நம்ம கம்பெனியில் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும், குறையாக இருந்தாலும், இல்லை நம்ம கம்பெனியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுனா கூட நான் போகிறப்ப நீங்கள் தடுத்து நிறுத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு கடைநிலை ஊழியராக இருப்பான், அவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்கும். அதனால் இவங்க யாரும் என்னையோ அண்ணனையோ சந்திக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. எப்போ நினச்சாலும் இவங்க சந்திக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் வேலைபல் இருந்தால் நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லுவோம். பட் அவங்க எதாவது சந்தித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, சின்ன பையன் தானே இவங்களுக்கு என்ன தெரியும் நினைக்காம அது உடனே நாங்கள் அதை வந்து அமுல்படுத்திடுவோம். ஒரு வேளை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவனை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி நாங்கள் பாராட்டு தெரிவிப்போம். ஏன்னா அவனுக்கு இது நாங்கள் வேலைக்கு வரணும்னு தோணக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இந்த கம்பெனி என்னது அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒவ்வொரு பசங்களும் நினைக்கிறாங்க, வெறி பிடிச்சமாக இருக்கிறாங்க. சண்டே வேண்டாப்பா, போன சண்டே செஞ்சுட்டேன், இந்த சண்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் இல்லை, நான் வேலை நிறையா இருக்கு, நான் ப்ளீஸ்னான்னு எங்கிட்ட கெஞ்சுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்கிற ரீசன் அதுதான். அம்மா மாதிரி ஒரு அண்ணிங்க, ஆக்சுவலாக ஒரு சாமி மாதிரி அண்ணி. அம்மா அப்படி தான் கிடைச்சாங்க, அதுக்கேற்ற மாதிரி அண்ணி அந்த மாதிரி கிடைச்சாங்க. அதனால் அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவுமே இருக்கிறது இல்லை. அப்படி எதாக இருந்தால் அண்ணிகிட்ட சொல்லி நான் சால்வ் பண்ணிடுவேன், அண்ணிகிட்ட போய் சொல்ல மாட்டேன். அண்ணி அவ்வளோ சப்போர்ட் நமக்கு. அதே மாதிரி அம்மா, அண்ணி, குழந்தைங்க, அதாவது வீட்டுக்கு எப்போ போகலான்னு தோணும் அந்த மாதிரி ஒரு குடும்பம். முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் வரைக்கும் வருவாங்க. ஒரு வேளை முடியல அப்படின்னா ஈவினிங் வந்துடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் யூஸாக இருக்குது. ஏன்னா கூட்டு குடும்பம் வந்து அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க. இல்லாதவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு வேளை கூட்டு குடும்பமாக இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாங்க. ஏன்னா பெரிய வெற்றிக்கு இந்த கூட்டு குடும்பம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதை நீங்கள் படிக்க வேண்டாங்க, யார் சொல்லி கேட்க வேண்டாம். உங்கள் முன்னாடி கூட்டு குடும்பத்தில், அதை பிஸ்னஸில் ஜெயிச்சோமோ இல்லையாங்க, கூட்டு குடும்பத்தில் ஜெயிச்ச ஒருத்தனுடைய வாக்கு மூலம் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக கூட்டு குடும்பமும் பிஸ்னஸுக்கு ரொம்ப வெற்றியாக இருக்கும். நான் ஃபோட்டோ எடுக்கிறப்பெல்லாம் சில பேர் சொன்னீங்க, சார் உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம், உங்களை எவ்வளோ பக்கமாக இருந்து பார்ப்பேன்னு நினைக்கல அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. சத்தியமாக அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் தூரமாக இருந்து பார்க்குறப்ப அப்படிலாம் தோணலாம். ஏன்னா எப்பயுமே எனக்கு தலகணம் வராது அப்படிங்கிறது நான் தலகணத்தோடு சொல்கிறேங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த வந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப நினைக்கணும். அது நினச்சாவே நமக்கு தலகணம் வராது. ஏதாவது ஸ்டாஃப்கிட்ட, நம்மளும் மனுஷன் தானுங்க, ஏதோ ஸ்டாஃப்கிட்ட நம்ம ஏதாவது கோவப்பட்டுட்டோம்னா அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அம்மா ஒரு என்ட்ரி இருக்குது பெட்ரூமில் வருவாங்க. வந்து ஒன்று அட்வைஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எதுக்கு நீ அவ்வளோ சத்தம் போட்ட, ஏன் டென்ஷன் ஆன அப்படின்ட்டு. சிலதெல்லாம் கோவப்படுறதுலாம் நடிப்பு தாங்க. ரொம்ப அதாவது கொஞ்சம் ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்ப அந்த ஸ்டாஃப் வந்து இனிமேல் வேலைக்கு வேண்டாம் முடிவு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அவனுடைய வேலை வாய்ப்பு பாதிப்பும் ஆயிடக்கூடாது. மேக்ஸிமம் பண்ண தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரணும்னு சொல்லி நம்ம கோவப்படுறது, அவ்வளோதான். பட் அம்மா அதுவுமே வேண்டாங்கிறாங்க. ஏன்னா சில சமயம் நம்ம மேலே தப்பு இருந்து நம்ம கோவப்பட்டுருவோம். அப்போ நான் மன்னிப்பு கேட்க தயங்கிறது இல்லை. அது வந்து யாராக இருந்தாலும் அடுத்த நாள் மன்னிப்பு கேட்டுருவேன். ஆமாம், நேற்று நான் சத்தம் போட்டேன், இவங்க மேலே தப்பு நீ சொல்லவே இல்லை. இல்லைண்ணா நீங்கள் ரொம்ப கோவமாக இருந்தீங்கன்னா அதனால தான் சொல்லலை, சொல்லியிருக்கலாம்லப்பா, அப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன் உன் மேலே தப்பு இல்லைன்னு. சரி சரி அப்படிங்குவேன். ஆனால் நான் ஏன்னா பெரிய வார்த்தை சொல்கிறீங்க அப்படிங்குவாப்பில். ஏன்னா சாரின்னு சொல்லி ஈஸியாக கடந்துற மாதிரி தெரியுது, மன்னிச்சுங்கிறப்ப கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் அப்புறம் இது மற்றவங்க பார்க்குறவங்களும் சரி தப்பு இருந்தால் தான் சத்தம் போடுறாங்க, தப்பு இல்லைன்னா ரொம்ப பிரியமாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணமும் வந்தாகணும். இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் நடத்த முடியாதுங்கிற உங்களுக்கும் தெரியும். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ அந்த தம்பி மேலே தப்பு இல்லை, நாளைக்கு காலையில் மன்னிப்பு கேட்கலாங்கிற, ஒரு வேளை நீ காலையில் நீ எந்திரிக்கலினா அதுதான். அதனால சொல்கிறாங்க, அன்னன்னைக்கு கடன் முடிச்சிரு,
மன்னிப்பு அப்பயே கேட்டுரு, காலையில் கேட்கலான்னு முடிவு பண்ணிடாத. அப்போ அம்மா நான் திரும்ப சொல்லுவேன், இல்லைம்மா காலையில் தான் தெரியுது அவங்க மேலே தப்புன்னு, காலையில் தான் தெரியுதும்மா, நைட்டு திட்டின்னு வந்துட்டேன், காலையில் தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவேன் நான். இருந்தாலும் அம்மா அதை சொல்கிறப்ப அடிக்கடி மரணத்தை ஞாபகப்படுத்துகிறப்ப நம்ம கொஞ்சம் தப்புகளும் குறையும், நம்ம சைடில் இருக்கிற பிரச்சனைகளும் குறையும். அப்புறம் சில பத்திரிக்கைக்காரங்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க, எப்படிங்க பச்சை எல்லாமே ஓப்பனாக சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி ஈஸியாக உங்களை அணுக முடியுது, நேரில் பார்த்தா ரொம்ப ஈஸியாக அணுக முடியுது, நல்லா பேசுகிறீங்க, கலகலப்பாக இருக்கிறீங்க, எப்படிங்க அப்படிங்கிறப்ப நான் அவங்கள்ட்ட சொல்கிறது தான், நல்லா வாழ்ந்தப்ப யார் யார் கூட இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டோம், நம்ம கையிலேருந்து காசெல்லாம் போய் நம்ம லாஸ் ஆனதுக்கப்புறம் யாராக இருக்காங்கன்னு பார்த்துட்டோம், திரும்ப பணம் வர்றப்ப யாராக இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இந்த 3 பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்க்குறவங்கள பூரா உங்களை லவ் பண்ண தோணும். ஏன்னா அவ்வளோதாங்க. பணம் மட்டும் வாழ்க்கையிலேருந்து தான் சொல்ல வரேன், பணம் தான் வாழ்க்கை இல்லை, பணம் மட்டும் வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க. நல்ல நல்ல உள்ளங்கள், நல்ல அன்பான யாருங்க மோகன்லால், அவர் எதுக்காக நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும்? திருவனந்தபுரத்தில் பிறந்த அவருக்கும் ஈரோட்டில் பிறந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? யோசனை பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும், ஏன் இன்னைக்கு வரதராஜ் சார் வர சொன்ன இங்கே வர வச்சதுமே ஒரு பெரிய ஹெல்ப்பு தான். இல்லைன்னா நான் உங்களை எப்படி சந்திக்க முடியும்? நான் வந்து இந்த டெக்ஸ்டைல் பீப்புள் மட்டும் பார்த்துட்டு நான் போயிடுறேன், டக்குன்னு டைம் அவ்வளோதான் இருக்குது, ஒரு ஆஃப் டே டக்குன்னு போயிடுவேன் நான். இப்போ உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் நான் இது வந்து உங்கள்கிட்ட நான் ஷேரிங் பண்ணுறப்ப என்னுடைய மனசும் பாரம் குறையுது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு சொல்கிற மூலமாக நானும் திரும்ப பார்த்துக்கிட்ட மாதிரி. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடம் இருக்குது, ஒரு குற்றணர்வு அப்பாவுக்கு, என்னடா தாத்தா சொத்து பேரனுக்கு சேரணும், அதை நான் வியாபாரம் பண்ணி எல்லாம் லாஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற குற்றணர்வுக்கு அடிக்கடி அப்பா எங்கிட்ட கேட்பாப்புல, உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருக்கான்னு. அப்பா இல்லைப்பா அதெல்லாம் திரும்ப பிடிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நான் வறுமையான காலத்துலையும் சொல்கிறோம், பிஸ்னஸில் மெதுவாக டெவலப் ஆகிறப்பையும் அப்பா நாங்கள் ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்போம். அதெல்லாம் இல்லைப்பா நம்மளாம் திரும்ப பிடிச்சிக்கலாம், நீ கவலைப்படாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்போம். திரும்ப பிடிச்சிட்டு இருக்கிற டைமில் ஒவ்வொரு ஷோரூம் ஆரம்பிக்கிறப்ப அப்பா அம்மா வச்சு தான் நாங்கள் ஓப்பன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு அந்த குற்றுணர்வு இருக்கக்கூடாது, பசங்க எங்களை தப்பாக நினைக்கல, பசங்க உள்ளங்கையில் வச்சு பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உணரணும். அப்படிங்கிறதுக்காகவே நம்ம இப்போ இருக்கிற ஃபேக்ட்ரி வந்து நசினூருங்க, 2,03,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது 227 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்த நாம் 2,03,000 ஸ்கொயர் ஃபீட் கம்பெனியில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம். அந்த நிறுவனம் ஆரம்பிக்கிற டைமில் நான் நேரில் போய் மோகன்லால் சார்கிட்ட பேசினேன், சரத்குமார் சார் பேசினேன், பிரபு சார்கிட்ட பேசினேன், நம்ம வீட்டுக்கு வந்து போன சினிமா பிரபலங்கள் எல்லாத்தையும் பேசினேன். அப்போ இப்படி மாதிரி வந்து போகிற ஆட்கள் சொன்னேன், இந்த மாதிரி புதுசாக நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம், அது வந்து ஒரு வேர்ஹவுஸ் கார்ப்பரேட் ஆஃபீஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும், நசினூருங்கிற இடம், அதனால் நீங்கள் வரணும். ஆனால் அழுத்தம் சொல்ல மாட்டேன், அழுத்தம் தர மாட்டேன், ஏன்னா நம்ம பழக்கத்தை வச்சு உங்களை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த டேட்டு மே 26 அந்த டேட் உங்களுக்கு ஓகே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனால் அப்பா அம்மா தான் ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்கள் கூட இருக்கணும். அப்படி தான் அப்பா அம்மா தான் ஓப்பன் பண்ணணும், அதை சொல்கிறாரு. அதாவது பெற்றவங்க ஒருத்தர் தான் குழந்தைங்களுக்கு நல்லது பண்ண நினைக்க முடியும், வேறு யாராக இருந்தாலும் சரி ஒரு படி மேலே பெற்றவங்க தான். அதனால் நீங்கள் அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நான் எம்சிஆர் வீட்டு மூத்த மகனா நான் கூட நிற்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு பிரபு சார்ட்டும் கேட்டேன், அவரும் வந்துடுறாங்க. சரி ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்புகிறேன், எது சிவாஜி பிள்ளைக்கு ஃப்ளைட் டிக்கெட் அனுப்புற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னாரு. அது மாதிரி மோகன்லால் சார்ட்டு, சார் ஃப்ளைட் டிக்கெட்லாம் அனுப்பணும் சார், நீங்கள் யார் எத்தனை பேர் வரீங்க, அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னாரு. அது மாதிரி சரத்குமாரும் இவங்கெல்லாம் நம்ம கையிலேருந்து 5 காசு 5 பைசா போயிடக்கூடாதுன்ட்டு அவ்வளோ கவனமாக இருந்தாங்க இவங்கெல்லாம். அது மாதிரி இளைய தளபதி அப்பா அம்மாலாம் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க, சந்திரசேகர் சோபா அம்மா அவங்ககிட்டயும் சொன்னோம், கண்டிப்பாக வரங்கன்னு அப்படின்னாங்க. அது மாதிரி இவங்க சொல்கிற டக்குன்னு சொன்ன உடனே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா கேட்டோன்னே வராங்கிறாங்களே இவ்வளோ பிஸியாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த சிங்கம் படம் டைரக்டர் ஹரி, அப்புறம் நம்ம அருண் விஜய் ஆக்டர், இவங்களாம் அடிக்கடி நம்ம பழக்கங்கிறனால இவங்களாம் கூப்பிட்டேன் நான். யாருக்கும் அழுத்தம் தெரியல, ஆனால் அந்த 9 கூப்பிட்ட 9 பேருமே வந்திருந்தாங்க. வந்து அவங்க ஸ்டேஜில் ஏறி நம்ம கூட்டு குடும்பத்தை மட்டும் சொன்னாங்க. நம்ம கூட்டு குடும்பத்தில் அவங்க என்னென்ன பார்த்தாங்க, என்னென்ன ரசித்தாங்க, அதை மட்டும்தான் சொன்னாங்க. மெயினாக பிஸ்னஸை பற்றி கூட ஒன்றும் சொல்லலை. அப்பா அம்மா தான் ஓப்பன் பண்ணாங்க, இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் எந்த ஷோரூம் ஆரம்பித்தாலும் அப்பா அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சோன்னா, நாங்கள் சொல்லாமல் புரிய வச்சோம். இல்லை உங்கள் மேலே கோபம் இல்லை, அதனால தான் எந்த சூப்பர் ஸ்டார் வந்தாலும் உங்களை ஓப்பன் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லாமல் புரிய வச்சோம். ஏன்னா இந்த சூழ்நிலை சாப்பாடுக்கு வழி இல்லை, கஷ்டம் அவமானம் நிறைய அப்பா எங்களை சந்திக்க வச்சிட்டார் இல்லையா. அப்போ ஆக்சுவலாக நாங்கள் கோவப்படணும், பட் கோவப்படாமல் நாங்கள் இப்படி உள்ளங்கையில் வச்சு பார்த்துட்ருக்குறோம். இந்த எனக்கு ஏற்பட்ட அனுபவம் இங்கே யாருக்குமே இருந்திருக்காது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அதாவது நீங்கள் எல்லாம் உங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க,
நான் சொன்னது என்னென்னா, என்னுடைய மூலமாக அந்த மெசேஜ் மற்றவங்களுக்கு போய் சேர்றதுக்காக தான், உங்களுக்காக இல்லை. நீங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துருக்கிறப்ப இந்த மேட்ரு தேவையில்லை. பட் யாராவது எங்கேயாவது பண்ணுறப்ப நீங்கள் ஒரு அட்வைஸாக சொல்லலாம், இல்லைன்னா உங்களுடைய ஒரு கருத்தாக சொல்லலாம். அதுக்காக எப்பயுமே இந்த மாதிரி சொல்வேன் நான். அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கிட்டா, அவங்க சந்தோஷமாக இருந்தால் பெரிய பிளெஸ்ஸிங். அது நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போங்க. அதுதான் என்னுடைய கடைசி மெசேஜ். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் வெஸ்ட் நிர்வாகி எல்லாத்துக்கும், அப்புறம் வரதன் சார், நம்ம அனு மேடம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. பாய்.